Hello Channel 5 Cinema viewers, this is Krishna here. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நாங்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து என்னாச்சு இப்போ கேட்டுதானே இருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே சின்ன பட்ஜெட் சின்ன படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் வந்து இந்த நாங்கள் அப்படிங்கிற படம். ஒரு டெபியூ டைரக்டர் கிட்டேருந்து வந்திருக்க இன்னொரு குட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. படம் இப்போ எத்தனை வாட்டி பார்த்தேன்? நேற்று நான் கேட்டேன். I do not want to be angry today. Okay? ஃபஸ்ட்டு படத்துடைய டேரக்டர் கிட்ட இருந்து போயிடலாம். படத்துடைய டேரக்டர் வந்து ஒரு டெபியூ டேரக்டர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா, அவினாஷ் பிரகாஷ் அப்படிங்கிறவர். இவர் தான் இந்த கதையை வந்து ரைட்டும் பண்ணியிருக்காரு, டேரக்ட். அது இல்லாமல் சினிமோட்டோகிராஃபியுமே வந்து இவர் தான் கேமராவுமே இவர் தான் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஒர்க் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இத்தனை விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணனால ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதை மட்டும் வேறு யார்ட்டையாவது இல்லை கொடுத்துட்டு இவர் டைரக்ஷனாக ஒழுங்காக பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இது எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தானே தவிர டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஒன்லைன்னா ஒரு 3 சிப்ளிங்ஸ், 3 சின்ன பசங்க இருக்காங்க, அண்ணன் தம்பிகள். அவங்களும் அவங்க நாய்க்குமான ஒரு பாண்டு. இந்த விஷயத்தை வச்சு அந்த டாக்ஸிக் பேரண்டிங்கிறது இல்லை, அவங்க அப்பா எந்த அளவுக்கு இருக்காரு, அவங்க ஃபேமிலியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது, அது இந்த பசங்களோட மென்டல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, அவங்க லைஃப் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அந்த பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தே வந்து காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸுக்கும் அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் புரியுமோ, அங்கே நடக்கிறது புரியுமோ, அதே அளவுக்கு தான் வந்து நமக்கும் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எஸ், அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் வந்து இந்த கதையில் போயிருக்கு. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸும் சரி, நிறைய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், இந்த சீன்ஸில் அப்படின்லாம் வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வருது. அந்த பசங்க வந்து ஒரு ட்ராமாவை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த சீன்ஸ்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வருது. அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிஃப்ரெஷிங்காக எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்போல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக வந்து அந்த ஸ்க்ரீன் நமக்கு தெரியுது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸால் முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு மூவி லவர்ஸ் போய் உட்காந்தாங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு சீனையுமே வந்து உங்களால் டீகோட் பண்ணி பார்க்க முடியும். இந்த கதையும் வந்து உங்களுக்கு சூப்பராக புரியும் அப்படிங்கிற சொல்லலாம். மூவி லவர்ஸ் இல்லை ஃபிலிம் லவர்ஸ், டீகோடர்ஸ் அவங்களுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல படமாக வந்து எனக்கு இது தோணுச்சு. இது கமர்ஷியலாக ஒரு நல்ல படமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒரு லைவ் சவுண்டில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய இடங்களில் வந்து லீட் பண்ணி கொண்டு போகுது இந்த படத்தை அப்படின்னு சொல்லலாம். லைவ் சவுண்டாக இருந்தாலும் அதில் எந்த அளவுக்குமே ஒரு நாய்ஸோ இல்லை வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸோ நமக்கு கிடையாது. அந்த நாய் குலைக்கிறது முதற்கொண்டு அவங்க லைவ் சவுண்ட்லேயே கேப்சர் பண்ணியிருக்கனால அந்த ஆத்தென்டிசிட்டி வந்து இந்த படத்தில் கேரி ஆகிருக்கு. ஒவ்வொரு சீனுமே வந்து நம்ம அங்கே இருந்தோம்னா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குமோ அந்த ரியல் ஃபீலை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடங்களில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த படத்தை இந்த சீனை வந்து ஓவர்டேக் பண்ணுது. இருந்தாலும் பல இடங்களில் வந்து அது ஃபீல் ஆகிருக்கு, கரெக்டாக உட்காந்துருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டிங் இருக்கிற கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். மெயினாக அந்த 3 பசங்களுமே வந்து சூப்பராக நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த நாயுமே கூட ஒரு சில சீன்லாம் வந்து நடிச்சிருக்கு. அதுவும் என்ன சொல்கிறது, அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ராமாஸை ரொம்பவே ஓவர் சேச்சுரேட் பண்ணி, ரொம்ப ஓவர் எமோஷன் கேரி பண்ணி, ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் அந்த ஒரு மீட்டர்லேயே வந்து கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக அவங்களுடைய அப்பா கேரக்டர் வந்து ஒருத்தர் ப்ளே பண்ணியிருந்தார். அந்த பசங்களுக்கு அப்பாவாக ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். அவர் தான் அந்த டாக்ஸிக் பேரண்டிங் அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கன்வே பண்ணுறாரு. அவரை பார்த்தா ஃபஸ்ட்டு சீனில் நமக்கு அந்த கன்வே ஆகலை. அந்த பசங்க ஏன் பயப்படுறாங்க அவ்வளோ அப்படிங்கிறது தெரியல. சீன் போக 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 இப்படிப்பட்ட ஆளா இவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி அவர் மேலே அந்த கோவமோ இல்லை வந்து லைட்டாக ஒரு சின்ன பயமோ, ஐயோ அடுத்து என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் வருது. ஆனால் அவருடைய கேரக்டர் ஆர்க்கும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, கடைசியில் எப்படி இருந்துச்சுங்கிறத ரொம்ப சூப்பராக ரைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபிலிம் லவர்ஸ் இல்லை மூவி லவர்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான குட் ஃபிலிம். ஆனால் இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான்ப்பா தேட்டருக்கே போகிறேன், ஜாலியாக சிரித்து பார்த்துட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான படம் இல்லை. இதே சொல்ல மாட்டேன், ஒரு 2.5 மணி நேரம் இருக்குது இந்த படம். ஸோ நிறைய இடங்கள்ல உங்களுக்கு லேகியாக ஃபீல் ஆகலாம். ஆனால் அந்த கேரக்டர் உட்கார்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக
தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா, நீங்கள் தேட்டருக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தேட்டருக்கு போகாமல் இது நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மொபைலில் அதாவது ஓடிடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் ட்ரெய்லர் பாருங்கள், இது உங்கள் டைப் ஆஃப் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக தேட்டருக்கு போகலாம். ஆனால் கண்டிப்பாக கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு ஆனால் படம் இது இல்லை அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் guys இந்த படத்தோடைய ரிவ்யூ. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்களா?